God has been good to us and gave us the privilege to gather again today. தேவன் நமக்கு நல்லவராய் இருந்து நாம் திரும்பவுமாக இன்றைக்கு கூடும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். Last week I was sharing about something about the family also. கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்ட பொழுது குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் சில பகிர்ந்து கொண்டேன். Whether that I spoke about whether we are we serving God or serving money. நாம் தேவனை சேவிக்கிறோமா அல்லது பணத்தை சேவிக்கிறோமா என்று நான் பேசினேன். And in that I was speaking to sisters like this. அப்படி பேசும் பொழுது சகோதரர்களுக்கு நான் விதமாக பேசினேன். Especially those who are earning money and working and earning money. குறிப்பாக வேலை செய்து சம்பாதிக்கிற சகோதரிகளை குறித்து நான் இப்படி பேசினேன். And I asked them a question. அவளிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டேன். That if they have a spirit that I earned it and it is my money, I don't need to give an account to my husband. அவளிடத்திலே நான் தான் சம்பாதித்தேன், இந்த பணம் நான் சம்பாதித்தது, நான் இதை எவ்விதமாய் செலவழிக்க வேண்டும் என்று என்னுடைய கணவனிடத்திலே நான் அதை குறித்து நான் கேட்க தேவையில்லை என்ற ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன். Yeah, that spirit is absolutely wrong. ஆம், அந்த ஆவி முற்றிலுமாக ஒரு தவறான ஆவி. And if we think that I don't need to give my money to my husband or get permission from him, நான் சம்பாதித்த பணத்தை கணவனிடத்தில் கொடுக்க தேவையில்லை அல்லது அவருடைய அனுமதியை நான் எதற்கும் பெற தேவையில்லை என்று நினைப்பது நிச்சயமாக அது தவறுதான். But that depends on the situation also. ஆனால் அது சூழ்நிலையை பொறுத்ததாயும் இருக்கிறது. Supposing your husband was some type of one who is wasting money. அந்த குடும்பத்திலே கணவனானவன் பணத்தை வீணாய் செலவழிக்கிற ஒரு நபராக இருப்பாரானால், and sinful things, பாவமான காரியங்களிலே பணத்தை செலவழிக்கிற நபராக இருந்தால், and if he is not taking any responsibility for the family or the children or children's education, குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய படிப்பிற்காக எந்த ஒரு பொறுப்பையும் எடுக்காத ஒரு கணவனாக இருக்கிற பட்சத்திலே you have to be wise. You have to be wise. அப்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாய் ஞானமாய் இருக்க வேண்டும். Yeah, what I shared last week was not a law. நான் கடந்த வாரம் பகிர்ந்து கொண்டது அது ஒரு பிரமாணம் அல்ல. And if your husband is like that, one who is wasting money and irresponsible, உங்களுடைய கணவன் பணத்தை வீணடிக்கிறவராயும் பொறுப்பற்றவராயும் இருந்தால் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Yeah, you may pray about it and do accordingly as the Lord leads you. நீங்கள் அதை குறித்து ஜெபித்து தேவன் உங்களை வழிநடத்துகிறபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். Keep the welfare of your family and the children in your mind. உங்களுடைய மனதிலே உங்களுடைய குடும்பத்தினுடைய உங்கள் பிள்ளைகளுடைய நலனை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். Not with the spirit of arrogance. ஒரு இருமாப்பின் ஆவியோடு கூட அல்ல. And you may also get, if you are in such situations, you may get help from elders or godly sisters if you want. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் இருப்பீர்களானால் மூத்த சகோதரரிடத்திலிருந்து அல்லது தேவபக்தி உள்ள சகோதரர்களிடத்திலிருந்து மூத்த தேவபக்தி உள்ள சகோதரர்களிடத்திலிருந்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். I just want to clarify that so that no one will misunderstand what was shared in the church, what I shared last week. கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டதை தவறாய் புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். Or anyone should feel the pressure, the burden because of this word. இந்த வார்த்தை நிமித்தமாக பாரமாய் யாரும் உணர்ந்து விடாதபடிக்கு நான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். Yeah. See, from Genesis to Revelation, the Lord's focus, I believe, it's on the church. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் பார்க்க போனால் தேவனுடைய முழு கவனமும் சபையின் மீது தான் இருக்கிறது. We can see that picture as a picture in the Old Testament and very plainly in the New Testament. இந்த காரியத்தை பழைய உடன்படிக்கையிலே ஒரு படமாக நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மிக தெளிவான
காட்சியாக நாம் பார்க்க முடியும். Different pictures in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான சித்திரங்களாக காட்சி படங்களாக தேவன் அதை காட்டுகிறார். I think I have shared it earlier. I don't want to say it again. ஏற்கனவே நான் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் திரும்ப அதை சொல்ல விரும்பவில்லை. Like, you know, one example, like at the time when the Israelites were in Babylon, you know, the Lord's focus was in the temple. ஒரு சித்திரம், ஒரு காட்சி பழைய ஏற்பாட்டில் எப்படியா இருந்தது என்றால், தேவாலயம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்த பொழுது தேவனுடைய முழு நோக்கமெல்லாம் எருசலேமினுடைய தேவாலயத்தின் மீதே இருந்தது. Yeah, the Lord's focus the same today. Even now his focus is on the church, which is the New Jerusalem. இன்றைக்கும் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய முழு கவனமும் புதிய எருசலேமாக இருக்கக்கூடிய தேவனுடைய சபையிலே தான் இன்றைக்கும் இருக்கிறது. But in the new covenant it's so plain. புதிய உடன்படிக்கையிலே அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. Paul said in Ephesians chapter 5 verse 25. பவுல் எபேசியர் 5:25 இதை சொல்கிறார். The Lord loved his church and gave himself up for the church. ஆண்டவர் சபையை நேசித்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். As I told you during in the history of Israel, நான் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இந்த வரலாற்றை நான் கூறினேன். Yeah, the people of Israel, they backslid. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாறி போனார்கள். They went after idols. அவர்கள் விக்கிரகங்களுக்கு பின்னாலே போனார்கள். And first they you know, the Israel was divided into two countries. முதலாவது இஸ்ரவேல் இரண்டு தேசங்களாக பிரிக்கப்பட்டது. The northern part Israel and the southern part Judah. வடக்கு தேசம் இஸ்ரவேலாகவும் தென் தேசம் யூதாவாகவும் பிரிந்தது. First the Israelites, they went after idols and the Lord allowed them to be captivated by, you know, taken as captives by the Assyrians. வடதேசமாகிய இந்த இஸ்ரவேல் தேசம் பின்மாறி போன பொழுது, விக்கிரகங்களுக்கு பின்னாலே போன பொழுது தேவன் அவர்களை அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு செல்லும்படி அனுமதித்தார். And the people of Judah also did the same thing. They went after idols. யூதா ஜனங்களும் அதே விதமாக செய்து அவர்களும் விக்கிரகங்களுக்கு பின்னாலே சென்றார்கள். And the Lord allowed the Babylonians to take them as captive to Babylon. அவர்களை பாபிலோனியர்கள் வந்து சிறைப்பிடித்து அவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும்படி அனுமதித்தார். But after 70 years of captivity, 70 வருடங்கள் சிறையிருப்புக்கு பின்னர், and the Lord, you know, started a work among them. அவர்கள் மத்தியிலே தேவன் ஒரு கிரியை ஆரம்பித்தார். There was one man, அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். and Daniel praying for it. அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் தானியேல் இருந்தார். He turned his attention towards the Lord to seek God. தேவனை தேடும்படிக்கு தன் முகத்தை நேராக்கின மனுஷன் தானியேல். One man's initiative. அது ஒரு நபருடைய ஒரு முன்னெடுப்பாய் இருந்தது. He wanted the Lord's promise to be fulfilled. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று அவர் விரும்பினார். He sought the Lord with fasting and praying. உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அவர் தேவனை தேடினார். He acknowledged his sins and the sins of his people. தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் ஒத்துக்கொண்டார், அறிக்கையிட்டார். And because of that there started a movement of people from Babylon to Jerusalem. அப்படி அவர் செய்தது நிமித்தமாக தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு செல்லும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. Nearly 50,000 people, those Jews who were in Babylon, they moved from Babylon to Jerusalem. கிட்டத்தட்ட 50,000 யூதர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு நேராய் இடம்பெயர்ந்து சென்றார்கள். That was a picture of what is happening even today. அது இன்றைக்கும் நடக்கிற காரியத்திற்கு ஒரு சித்திரமாய் ஒரு காட்சியாய் இருக்கிறது. Brother Zach has taken a study of the movement from Babylon to Jerusalem. So Zach அவர்கள் அந்த பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு செல்லுகிற அந்த இடம்பெயர், அந்த செல்கையை குறித்து ஒரு வேத பாடம் எடுத்திருக்கிறார்கள். Brothers and sisters, if you are born again, சகோதர சகோதரிகளே, நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பீர்களானால், if you obeyed the Lord, if you want to live a holy life, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அவருக்கு என்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்பினால், a life pleasing to the Lord, அவருக்கு பிரியமாய் நடக்க விரும்பினால், please take time to listen to those messages. தயவு செய்து நேரம் எடுத்து அந்த செய்தி தொடரை நீங்கள் கேளுங்கள். Because that is so important for us today.
ஏனென்றால் இன்றைக்கு அது நமக்கு மிகவும் முக்கியமான தேவையாக இருக்கிறது. You know, that day it was a physical movement from Babylon to Jerusalem. அந்த நாட்களிலே அவர்கள் செய்தது பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு சரீரப்பிரகாரமாக அவர்கள் நடந்து சென்ற ஒரு பிரயாணம். But today also it need to happen. ஆனால் இன்றைக்கும் அது நடக்க வேண்டியதாக இருக்கிறது. It should be a spiritual movement. இன்றைக்கு அது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரயாணமாக இருக்க வேண்டும். You know, we read in it's a call of the Lord. இது ஆண்டவருடைய அழைப்பாய் இருக்கிறது. You know, we read in 2 Corinthians. 2 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 6. 6ஆம் அதிகாரம். Verse 16, 6:16. 2 கொரிந்தியர் 6:16. What agreement has the temple of God with idols? And for we are the temple of the living God, just as God said, I'll dwell in them and walk among them. I'll be their God, they shall be my people. Therefore, come out from their midst and be separate, says the Lord, and do not touch what is unclean. And I'll welcome you, and I'll be a father to you, and you shall be sons and daughters to me, says the Lord Almighty. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். If you don't understand what the Lord is trying to say in that passage, it was so clear in Revelation chapter 18. இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறது உங்களுக்கு புரியவில்லை என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். This speaks about Babylon. ஆனால் இது பாபிலோனை குறித்து பேசுகிறது. And again the Lord says, this is the Lord's call for his people. திரும்பமாக சொல்கிறார், இதுதான் தேவனுடைய தம்முடைய ஜனங்களுக்கு பார்த்து அழைக்கிற அழைப்பாய் இருக்கிறது. Verse 4. 4ஆம் வசனம். I heard another voice from heaven saying, come. Revelation 18:4. வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. I heard another voice from heaven saying, come out of her, my people, so that you will not participate in her sins and receive of her plagues. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். This Babylonian Christianity is a system. இந்த பாபிலோனிய கிறிஸ்தவம் என்பது ஒரு அமைப்பாக இருக்கிறது. It is a system within Christianity. கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கட்டமைப்பாக இருக்கிறது. The difference between Babylon Christianity and the New Covenant Church, New Jerusalem, is this. பாபிலோனிய கிறிஸ்தவத்திற்கும் புதிய உடன்படிக்கை சபையாகிய புதிய எருசலேமுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். In the Babylonian system, holiness is not the number one thing. பாபிலோனிய அந்த கட்டமைப்பிலே பரிசுத்தமானது முதன்மையான காரியமாக இருக்காது. It is prosperity. அது செழிப்பாய் இருக்கும். It's health and wealth. அது சுகமும் செல்வமும் குறித்த ஒரு காரியமாக இருக்கும். It is not, the emphasis is not holiness. அவர்கள் பரிசுத்தத்தை வலியுறுத்த மாட்டார்கள். But becoming rich by faith. ஆனால் விசுவாசத்தை கொண்டு எப்படி ஐஸ்வர்யவானாய் மாறுவது என்று சொல்லுவார்கள். Greatness, seeking greatness, name and fame. பெரிதாய் இருப்பது எப்படி, தமக்கென்று ஒரு பெயர் பிரஸ்தாபத்தை உண்டாக்கிக் கொள்வது எப்படி என்பதெல்லாம் அங்கே சொல்லப்படும். Seeking honor, seeking glory from others. கனத்தையும் மற்றவர்களுடைய நன்மதிப்பையும் மற்றவர்களிடத்திலிருந்து பெறுவது. Glorifying oneself. தன்னையே மகிமைப்படுத்திக் கொள்வது, கனப்படுத்திக் கொள்வது. That is the spirit of Babylon. அதுதான் பாபிலோனிய ஆவி. But true Christianity is not that. It is pleasing the Lord. It's seeking God. It's living holy life. மெய்யான கிறிஸ்தவமானது இப்போ நான் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் அல்ல. அது மெய்யாக தேவனை தேடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நாடுவதுதான் மெய்யான கிறிஸ்தவம். It starts with hallowed be thy name, O Father. ஓ பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிறதிலிருந்து ஆரம்பிக்கிறது தான்
அந்த புதிய உடன்படிக்கை. The glory of the Lord will illumine the new covenant church. தேவனுடைய மகிமையானது புதிய உடன்படிக்கை சபையை பிரகாசிப்பிக்கும். Not any creature, எந்த ஒரு சிருஷ்டியும் மகிமை எடுத்துக்கொள்ளாது. not any man, not any nothing. Only the Lord will illumine in the church. That's what we read in Revelation 21. எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு வஸ்துவோ கனத்தை எடுத்துக்கொள்ளாது, ஆண்டவர் மாத்திரமே எடுத்துக்கொள்வார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21 நாம் வாசிக்கிறோம். See, we can have the spirit of Babylon and be sitting in this church. பாருங்கள், நாம் இந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டே பாபிலோனிய ஆவியுடையவர்களாக இருக்க முடியும். So Babylon Christianity is not a separate church. பாபிலோனிய கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேற ஒரு சபை என்று அல்ல. It's a system, it's a spirit. இது ஒரு கட்டமைப்பு, அது ஒரு ஆவி. We can have that spirit and we can sit here. அந்த பாபிலோனிய ஆவியுடையவர்களாகவே நாம் இங்கே உட்கார்ந்து இருக்க முடியும். We can be in CFC week after week after year and have the spirit of Babylon, and we will become a part of the Babylon Christianity, not the New Jerusalem Christianity. நாம் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வாரந்தோறும் வருடந்தோறும் உட்கார்ந்து கொண்டு பாபிலோனிய ஆவியுடையவர்களாக இருந்து பாபிலோனிய கிறிஸ்தவமாய் முடிவடைந்து விட முடியும். மெய்யான எருசலேமாய் புதிய உடன்படிக்கை சபையாய் இராமல் போக முடியும். Yeah, if we have that attitude and things in Babylon Christianity in our hearts secretly, we belong to that Christianity, not the genuine new covenant Christianity. பாபிலோனிய ஆவியும் பாபிலோனிய கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற காரியங்களும் நம்முடைய இருதயத்திலே உடையவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய அங்கமாகவே தான் இருப்போமே ஒழிய புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு அங்கமாய் நாம் இருக்க மாட்டோம். That is why the Lord is calling, as we read in 2 Corinthians 6 and Revelation 18, come out of it, come out of it. அதனாலே தான் 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரத்திலேயும் நாம் வாசித்தது போல ஆண்டவர் நம்மை பார்த்து அவளை விட்டு வெளியே வாருங்கள், நீங்கள் பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். Do not touch what is unclean. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். Come to New Jerusalem. அந்த புதிய எருசலேமுக்கு நீங்கள் வாருங்கள். See, the first one from Babylon to Jerusalem was a physical one. அந்த முதலாவது பிரயாணம் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு சென்றது அது ஒரு சரீர பிரகாரமான ஒரு பிரயாணம். Now it's a spiritual one. இப்பொழுது அது ஒரு ஆவிக்குரிய ஒரு இடம்பெயர்ச்சியாக இருக்கிறது. It's a change within. இது நமக்குள்ளாக நடைபெறுகிற ஒரு மாற்றமாக இருக்கிறது. It's a movement within. இது நமக்குள்ளாக நடைபெறுகிற ஒரு பிரயாணம், ஒரு இடம்பெயர்ச்சியாக இருக்கிறது. That was only an external. அது ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு நடவடிக்கை மாத்திரமே. So I want to I was last week, I was meditating on this. கடந்த வாரத்திலே நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். I want to share something what happened. We can learn. I learned something from the movement of people from Babylon to Jerusalem, and I thought many things apply to us even today. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு ஜனங்கள் அங்கே இடம்பெயர்ந்து சென்ற அந்த காரியத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இன்றைக்கும் நமக்கு பொருந்துகிறதா இருக்கிறது. அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Yeah. First of all, not everyone from Babylon came out of முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது to Jerusalem. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தவர்கள் எல்லாரும் அல்ல. It's only very few. மிக சொற்பமான ஜனங்கள் தான் வந்தார்கள். 50,000. 50,000 பேர். Yeah, we read in Ezra chapter 2. அதை நாம் எஸ்ரா 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Nearly 50 people. கிட்டத்தட்ட 50,000 people. 50,000 பேர். So and in chapter 3 we read about something, about those people, that 50,000 people who came to Jerusalem. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த அந்த கிட்டத்தட்ட 50,000 பேர்களை குறித்து எஸ்ரா 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். The people of New Jerusalem, the people of Jerusalem who gathered in Jerusalem, what they had. எருசலேமிலே கூடி வந்த பாபிலோனிலிருந்து வந்த அந்த ஜனங்கள், இந்த சொற்பமான ஜனங்கள், அவர்களிடத்திலே என்ன இருந்தது? The first thing, முதலாவது காரியம், Ezra chapter 3 verse 1. எஸ்ரா 3 அதிகாரம் 1 வசனம். It says, when the 7th month came, the sons of Israel were in the cities, and the people gathered together as one man to Jerusalem. இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள்.
They gathered as one man. ஒரு மனுஷனைப் போல அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து கூடி வந்தார்கள். Unity. There was, we sang today, harmony, perfect harmony, unity among us. இன்றைக்கு நாம் பாடினது போல ஒரு ஒருமைப்பாடு, ஒரு பரிபூரணமான ஒரு ஐக்கியம். It says the people gathered together as one man. ஒரு மனுஷனைப் போல ஜனங்கள் ஒன்றாய் கூடி வந்தார்கள். Two of us, we have husband and wife, we have two wills. கணவனும் மனைவியும் இரண்டு நபர்கள், இரண்டு தனிப்பட்ட சுய சித்தங்கள் இருக்கின்றன. I don't know how many people gathered there. அங்கே எத்தனை பேர் கூடி வந்தார்கள் என்று தெரியவில்லை. How many wills could have been there? அங்கே எத்தனை சுய சித்தங்கள் இருந்திருக்கும். But it says in Jerusalem, to Jerusalem they gathered together as one man. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஜனங்கள் ஏகோபித்து, அதாவது ஒரு மனுஷனைப் போல ஒன்றாய் எருசலேமிலே கூடினார்கள். I remember what Brother Zach shared in 1983 when the Tuticorin church was first time formed. தூத்துக்குடி சபை 1983 வருடம் முதன்முறையாக அங்கே அமைக்கப்பட்ட பொழுது சகோதரர் ஜாக் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். I was a student, school student. நான் அங்கே பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவனாய் இருந்தேன். அந்த காலத்தில் privilege to attend it. அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள நான் ஸ்லாக்கியம் பெற்றிருந்தேன். I still remember that one thing which he shared. அவர் பகிர்ந்து கொண்ட அந்த ஒரு காரியத்தை இன்றைக்கும் நான் நினைவு கூறுகிறேன். If you want to gather as a church, நீங்கள் சபையாக கூடி வர விரும்பினால், that was what he was sharing with the brothers who are part of this Tuticorin church. அங்கே தூத்துக்குடி சபையிலே அங்கமாக இருந்த அந்த சகோதரிடத்திலே சகோதரியா புனன் பகிர்ந்து கொண்ட காரியம் இது. In fact, church was not formed. இன்னும் சொல்ல போனால் சபை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. They were part of a CSA church. அவர்கள் CSA சபையிலே அங்கத்தினர்களாக இருந்தார்கள். They came out and didn't know what to do. அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். When they asked Brother Zach, because he was at Tuticorin, ஜாக் அவர்கள் தூத்துக்குடியில் இருந்ததினாலே அவர்கள் அவரை சந்தித்து அவர்கள் கேட்டார்கள், ஆலோசனை கேட்டார்கள். Then he said two things. ரெண்டு காரியத்தை அப்பொழுது அவர்களுக்கு சொன்னார். If you want to gather as a church, two things are needed the most. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சபையாக கூடி வர வேண்டும் என்றால் இரண்டு காரியம் மிக முக்கியமானது. One is purity, other is unity. ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று ஒருமைப்பாடு. Yes, these two things are very much needed. இந்த இரண்டு காரியங்களும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. Unity, ஒருமைப்பாடு. that's what we read here. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். Gathered as one man. ஒரு மனுஷனாய் கூடி வந்தார்கள். We know how difficult it is to be one, even between two, between husband and wife. கணவனும் மனைவியுமாக இரு நபர்களே ஒன்றாய் ஒரு நபராய் மாறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா? But this is the mark of the New Jerusalem. ஆனால் இதுதான் அந்த புதிய எருசலேமுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. Brothers and sisters, சகோதரர்களே, that should be our goal. அது நம்முடைய ஒரு லக்கா இருக்க வேண்டும். The journey to 1,000 miles starts with one step. That's a Chinese proverb. ஒரு சீன பழமொழி விதமாய் சொல்லுகிறது, ஒரு 1000 அடி தூரமுள்ள ஒரு பிரயாணம், 1000 மைல் தூரமுள்ள ஒரு இடத்துக்கு செல்லுகிற பிரயாணம் முதல் அடியிலே ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறது. Let's start with that one step towards the unity. அந்த முதல் படியாகிய அந்த ஒருமைப்பாட்டிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். That is what is needed today. அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. That is what will make the church family and the church powerful. அதுதான் சபையையும் குடும்பங்களையும் வல்லமையுள்ளதாய் மாற்றும். Satan's target is to destroy that unity. சாத்தானுடைய நோக்கமெல்லாம் அந்த ஒருமைப்பாட்டை எவ்விதமாவது குலைத்து விட வேண்டும் என்பதாக இருக்கிறது. The Lord knows that. ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். Satan knows that. பிசாசானவன் அறிந்திருக்கிறான். And that is why Satan is always against it. அதனால் தான் பிசாசு எப்பொழுதுமே இந்த ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக இருக்கிறான். And that is why the Lord prayed again and again in the last prayer recorded. அதனால் தான் ஆண்டவர் அவர் ஜெபித்த அந்த கடைசி ஜெபம், எழுதப்பட்ட அந்த ஜெபத்திலே திரும்பவுமாக அந்த ஒருமைப்பாட்டை குறித்து வலியுறுத்தி ஜெபித்தார். In John 17, யோவான் 17 அதிகாரம், again and again திரும்பவுமாக he prayed, he poured his heart.
அவர் ஜெபித்து தம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட்டார். That they all may be one as we are one. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி. That they may be one as we are one. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி. I in you, you in me. நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் இருக்கிறது போல. They may also be in us. அவர்களும் நம்மில் இருக்கும்படிக்கு. How many times you just go and read the chapter 17, how many times he prayed for this one thing again and again. யோவான் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் எவ்வளவாய் திரும்பமாக ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். Verse 23. 23வது வசனம். I in them, you in me, that they may be perfected in unity. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு. That was the Lord's burden for his disciples. தம்முடைய சீஷர்களை குறித்து ஆண்டவர் கொண்டிருந்த பாரம் அதுவாயிருந்தது. Yes, brothers and sisters, we all have many weaknesses. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருக்கும் अनेक பலவீனங்கள் இருக்கின்றன. But the grace of God is there. ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. We can seek the Lord. நாம் தேவனை தேட முடியும். We can cry out to the Lord. அவரிடத்திலே நாம் கதறிவிட முடியும். For the grace to die to ourselves. தேவனுடைய கிருபையினாலே நாம் சுயத்துக்கு மரிக்க நாம் அவரிடத்திலே கேட்டுவிட முடியும். It's only when we die to ourselves that we become one. நாம் நம்முடைய சுயத்துக்கு மரித்தால் மாத்திரமே நாம் ஒன்றாய் மாற முடியும். That is how they gathered to Jerusalem. அவிதமாகத்தான் அவர்கள் எருசலேமிலே ஏகோபித்து கூடினார்கள். That is how we can become one. அவிதமாகத்தான் நாம் ஒன்றாய் மாற முடியும். But you know, if we get offended, ஆனால் நீங்கள் மனம் புண்படுவீர்களானால், if we get offended, நாம் மனம் புண்படுகிறவர்களா இருப்போமானால், somebody corrects us, யாரோ நம்மை திருத்துகிறார்கள், your husband says something against, corrects you, உங்களுடைய கணவன் உங்களை ஏதோ ஒரு விஷயத்திலே திருத்துகிறார், or our wives corrects us, அல்லது கணவன்கள் உங்களுடைய மனைவி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களை திருத்துகிறார்கள், or a brother corrects, அல்லது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் ஏதோ ஒரு விஷயத்திலே திருத்துகிறார், in the church சபையிலே a sister corrects you, sisters, சகோதரிகள் மத்தியிலே ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி ஏதோ ஒரு விஷயத்தை திருத்துகிறார்கள். I tell you, if you get offended, நான் சொல்லட்டும், நீங்கள் அந்த விஷயத்திலே நீங்கள் மனம் புண்படுவீர்களானால், there can't be any unity. அங்கே ஒருமைப்பாடு இருக்க முடியாது. Please, my dear brothers and sisters, தயவு செய்து நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே, we will preserve this unity. இந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வோமாக. If we don't forgive others, we cannot have the unity. நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நமக்கு இந்த ஒருமைப்பாடு இருக்கவே இருக்காது. Otherwise there is no point in breaking bread. அப்படியெல்லாம் நாம் இல்லாவிட்டால் அப்பம் பிடுகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. It is one bread, one body. இது ஒரு அப்பம், ஒரு சரீரமா இருக்கிறது. If you get offended, we are not one. நீங்கள் மனம் புண்படுகிறவர்களாக இருந்தால் நாம் ஒரு சரீரம் அல்லவே. Receive it. Receive that correction. அந்த சீர்திருத்தலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Take it to the Lord. அதை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள். Let us learn to judge ourselves. நம்மை நாமே நியாயந்தீர்க்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். And seek the Lord for help. ஆண்டவரிடத்திலே உதவிக்காக தேடுவோம். First thing is the unity here. முதலாவது காரியம் நாம் பார்க்கிற காரியம் ஒருமைப்பாடு. That was in the heart of the people who moved from Babylon to Jerusalem. அதுதான் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு புலம்பெயர்ந்த அந்த ஜனங்களுடைய இருதயத்திலே இருந்த காரியம். Second thing, இரண்டாவது காரியம், it says in verse 2, that Joshua the son of Jozadak and his brothers priest Zerubbabel the son of Shealtiel and his brother arose and built the altar of God of Israel to offer burnt offerings on it, as it is written in the law of Moses the man of God. And verse 3, so they set up altar on its foundation. இரண்டாம் வசனம், மூன்றாம் வசனம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். மூன்றாம் வசனம், அதிலே அவர்கள் பலிபீடத்தை ஏற்படுத்தினார்கள், பலிபீடத்தை அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்து பலி செலுத்தினார்கள். It says they offered burnt offerings. அவர்கள் சர்வாங்க தகன பலி செலுத்தினார்கள். It was not sin offering. அது ஏதோ பாவ நிவாரண பலி அல்ல. It's a burnt offering. அது ஒரு சர்வாங்க தகன பலி. A picture of offering ourselves, our body as a living sacrifice to the Lord. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கிறதனுடைய ஒரு அடையாளமாய் அந்த சர்வாங்க தகன பலி இருந்தது. It's the next thing is the sacrificial life. அடுத்த காரியம்
ஒரு தியாகமான ஒரு பலியிடுகிறதான ஒரு வாழ்க்கை. Yeah, offering our body as a living sacrifice. நம்முடைய சரீரத்தை ஒரு ஜீவனுள்ள பலியாக ஒப்புக்கொடுப்பது. And sacrificing ourselves, our time and money, everything to the Lord. நம்மை நாமே, நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய சக்தி எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று பலியாக ஒப்புக்கொடுப்பது. Without unity, the church, the temple might not have been built in Jerusalem at that time. அந்த நாட்களிலே ஒருமைப்பாடு இல்லாமல் இருந்திருக்குமானால் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருந்திருக்காது. Yeah, even today if there is no unity, the church cannot be built in this place. இன்றைக்கும் கூட இந்த ஸ்தலத்திலே ஒருமைப்பாடு இல்லாதிருந்தால் தேவனுடைய சபை கட்டப்பட்டிருந்திருக்காது. And if there is no sacrificial heart, ஒரு பலியிடுகிறதான ஒரு தியாகமான இருதயம் இல்லாதிருந்தால், and if you are selfish, நாம் சுயநலக்காரர்களாக இருப்போமானால், if we seek only our own, even coming to the church, சபைக்கு வருகிறதிலேயும் கூட நம்முடைய சுய லாபத்தையே நாடுகிறவர்களாக இருப்போமானால், what the Lord will give to me, ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் என்கிற எதிர்பார்ப்போடு, what benefit will I get, நான் என்ன ஆதாயத்தை பெற்றுக்கொள்வேன், we can have that spirit and be in the church, but that is the spirit of Babylon. நாம் சபைக்கு வரலாம், சபையிலே நாம் இருக்கலாம், இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆதாயத்தை எதிர்பார்க்கிற ஆவியுடையவர்களாக நாம் இருப்போமானால் நாம் இன்னமும் பாபிலோனிலே தான் இருக்கிறோம். You are not part of the church which the Lord is building. நீங்கள் தேவன் கட்டுகிற சபையிலே அங்கத்தினராய் இல்லை. Not part of the New Jerusalem. அந்த புதிய எருசலேமிலே நீங்கள் அங்கத்தினராய் இல்லை. Offering our body as a living sacrifice. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுப்பது. That is the mark of New Jerusalem church. அதுதான் புதிய எருசலேம் சபையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. Never seeking my own. எப்பொழுது ஒருபோதும் என்னுடைய சுயத்தை நாடாமல் இருப்பது. Yeah, if we have, seeking, even if I seek my own honor. என்னுடைய சொந்த கனத்தை நான் தேடுகிறவனாக இருந்தாலும் கூட, yeah, I am doing so many things for the Lord. நான் ஆண்டவருக்கென்று எத்தனையோ காரியங்களை செய்கிறேன் என்ற அந்த ஒரு கனத்தை தேடுதல். I am doing many things to the church. சபைக்கு நான் அநேக காரியங்களை செய்கிறேன் என்ற எண்ணம், if I have that, அதை நான் கொண்டிருப்பேனானால், I cannot become part of the New Jerusalem which the Lord is building. நான் தேவன் கட்டுகிற இந்த புதிய எருசலேம் ஆகிய இந்த சபையிலே நான் அங்கத்தினனாக நான் இருக்க மாட்டேன். Yes, brothers and sisters, that's very important. ஆம் சகோதர சகோதரிகளே, இது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. The seeking honor from others is so much in our hearts. மற்றவர்களிடத்திலிருந்து கனத்தை எதிர்பார்ப்பது எவ்வளவாய் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. We have to continuously cleanse that spirit. அந்த ஆவியை நாம் தொடர்ந்தேச்சியாய் நாம் கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். I and all of us have to continuously judge ourselves, to cleanse ourselves of that spirit. நாமும் தொடர்ந்தேச்சியாய் அவ்விதமான ஆவியிலிருந்து நம்மை தொடர்ந்து சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Otherwise we will bring impurity to the church. இல்லை என்றால் நாம் சபைக்குள்ளாக ஒரு அசுத்தத்தை கொண்டு வந்து விடுவோம். Yeah, we have to be very careful. ஆம், நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Never seeking our own. ஒருபோதும் நம்முடைய சுயத்தை, சுய பலத்தை, சுய லாபத்தை தேடுகிறதில்லை. Always seeking the Lord's name to be glorified. எப்பொழுதுமே தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். And offering our body as a living sacrifice at the time of temptation. சோதனையின் நேரத்திலே நம்முடைய சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். Giving a full control to the Holy Spirit. நம்மை பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு ஒப்புக்கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Not influenced by the world. உலகத்தினாலே தாக்கத்துக்குள்ளாகப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. The principles of the world, in the Babylonian Christianity, it works by the principles of the world. பாபிலோனிய கிறிஸ்தவம் உலகத்தினுடைய கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே நடந்து கொண்டு வருகிறது. By the value system in the world. உலகத்தினுடைய அந்த மதிப்பீடுகளின் அடிப்படையிலே அந்த பாபிலோனிய கிறிஸ்தவம் நடைபெற்று If I make decisions based on those value system, நான் அந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளின்படி என்னுடைய தீர்மானங்களை எடுக்கிறவனாக இருந்தால், yeah, I can stand here, preach week after week, but I do not belong to New Jerusalem church. I belong to Babylonian Christianity. அப்படி நான் இருந்து கொண்டு நான் இந்த சபையிலே இருந்து நான் இங்கே பிரசங்கிக்க செய்யலாம், வாரந்தோறும் நாம் வரலாம், அநேக காரியங்களில் செல்லலாம், ஆனாலும் நான் பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய அங்கமாய்த்தான் நான் இருப்பேன். That's what the Lord spoke to my heart. அதைத்தான் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திற்கு பேசினார். The third thing, மூன்றாவது காரியம், it says in verse 10, chapter 3 verse 10. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். The builders laid the foundation of the temple of the Lord.
சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். Yeah, the foundation is very, very important. அஸ்திபாரம் மிக மிக முக்கியமானது. Yeah, without that we cannot build the church. அஸ்திபாரம் இல்லாமல் நாம் சபையை கட்ட முடியாது. Without the foundation they could not have built the temple at Jerusalem, New Jerusalem. அஸ்திபாரம் போடாதபடிக்கு அந்த புதிய எருசலேம் தேவாலயத்தை அவர்களால் கட்டியிருந்திருக்க முடியாது. Yeah, we read about that in what is the foundation today? அதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் அஸ்திபாரம் என்றால் இன்றைக்கு என்ன பொருள்படுகிறது? Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் words 1 and 2. எபிரேயர் 6:1-2. It speaks about the elementary teaching about Christ. இந்த மூல கிறிஸ்துவை பற்றின மூல உபதேசங்களை பற்றி சொல்லுகிறது. It speaks about the foundation of repentance from dead works and of faith towards God, of instructions about washings and laying of hands and the resurrection of the dead and eternal judgment. அந்த உபதேச வசனங்கள் என்னவென்றால் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரம். Repentance, மனம் திரும்புதல், that's a foundation. Repentance, அது ஒரு அஸ்திபாரம். மனம் திரும்புதல். our foundation should be on this. நம்முடைய அஸ்திபாரம் இதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். Repentance from dead works, repentance towards God. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும்படி அவைகளிலிருந்து மனம் திரும்பி தேவனுக்கு நேராக திரும்புவது. Forsaking our sins, நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புவது, விட்டு விடுவது. taking a U-turn, about turn, ஒரு முழு யூ டர்ன் அடிப்பது. from our sinful ways. நம்முடைய பாவ வழிகளிலிருந்து முற்றிலுமாக நேர எதிராய் திரும்புவது. Please don't think that you are born again just because you are born and brought up in CFC. நீங்கள் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே பிறந்து வளர்க்கப்பட்டபடியினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். Unless you have the conviction that you are a sinner and you deserve hell and you repent from your ways, that is the beginning of your salvation experience. நான் ஒரு பாவி, நான் நரகத்துக்கு தான் பாத்திரன் என்று சொல்லி உங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பாத பட்சத்திலே நீங்கள் மறுபடியும் பிறக்கிறதில்லை. Yeah, God is against sin. தேவன் பாவத்துக்கு எதிராக இருக்கிறார். I want to show this verse. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். We hear lot about the grace of God in the church. சபையிலே நாம் அதிகமாய் தேவனுடைய கிருபையை பற்றி நாம் கேட்கிறோம். Yes, heard about the mercy of God, the grace of God. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அந்த தயவு இரக்கத்தை குறித்து நாம் கேட்கிறோம். But that's one side. அது ஒரு பக்கம் தான். The other side, அதனுடைய மறுபக்கம் என்ன? Psalm 7 சங்கீதம் 7 in verse 11. 11ஆம் வசனம். God is a righteous judge and a God who has indignation every day. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். And the Tamil translation is so clear. தமிழிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. He is angry towards the sinner every day. ஒவ்வொரு நாளும் அவர் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார். He is a righteous judge. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. And says in verse 12, 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, if a man does not repent, he will sharpen his sword. ஒரு மனுஷன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். He has bent his bow and made it ready. அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He has also prepared for himself deadly weapons. அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். He makes his arrows fiery shafts. தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். Yeah, God takes sin seriously. ஆம், தேவன் பாவத்தை மிக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்கிறார். Because we see the anger of the Lord against the sinner. பாவியின் மேல் தேவனுடைய கோபத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். If he does not repent, he will sharpen his sword. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். He is merciful. தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். That is why you are alive today, even though you are still living in sin. He is merciful, and that is why you are alive today. நீங்கள் பாவத்திலே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருந்த போதும்
தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே தான் நீங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். But don't forget. ஆனால் இதை மறந்து விட வேண்டாம். Yeah, he is merciful, he is long suffering. அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர்தான். But he has also prepared for himself deadly weapons against the sinner. பாவிகளுக்கு விரோதமாக அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Take sin seriously and repent. பாவத்தை மிக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு மனம் திரும்புங்கள். We don't know how long the Lord will be merciful to you. உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவன் உங்கள் பேரிலே இரக்கமாக இருப்பார் என்று தெரியாது. Let us not test the patience of God. தேவனுடைய பொறுமையை நாம் பரீட்சை பாராதிருப்போமாக. Young brothers, young sisters, if you have not given your heart to the Lord completely, வாலிப சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய இருதயத்தை முழுமையாக தேவனுக்கு இன்னும் ஒப்புக்கூடாதிருந்தால் repent. மனம் திரும்புங்கள். It's a foundation. அதுதான் அடிப்படை, அஸ்திபாரம். And again in Hebrews 6, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே repentance and faith toward God. மனம் திரும்புதல், அடுத்தது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். Yeah, God is angry. ஆம், தேவன் கோபமாய் சினங்கொள்ளுகிறார். And he is a righteous judge. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். But he has paid the price for you. ஆனால் அவர் உங்களுக்கான அந்த விலைக்கிரயத்தை செலுத்தி He has இருக்கிறார். paid the price for all of us. நம் எல்லாருக்காகவும் அவர் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். That is why I am here today. அதனால் தான் நான் இன்றைக்கு இங்கே இருக்கிறேன். That is why we are all here today. அதனால் தான் நாம் யாவரும் இங்கே இன்றைக்கு இருக்கிறோம். He has finished that work. அவர் தம்முடைய கிரியையை செய்து He முடித்திருக்கிறார். died for you and me. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்திருக்கிறார். He took the penalty of our sins, your sins. நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை, உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். And believe in that. அதிலே நீங்கள் விசுவாசம் வையுங்கள். Go to God. தேவனிடத்திற்கு செல்லுங்கள். And give your heart. உங்களுடைய இருதயத்தை அவருக்கு கொடுங்கள். Instructions about washing, baptism in water. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் ஞான ஸ்நானத்தை பற்றிய காரியம். And laying on the hands, healing and other things. கைகளை வைக்குதல், சுகமாக்குதல் மற்றும் மற்ற காரியங்கள். And resurrection of the dead and eternal judgment. மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. Yeah, the Lord is going to come again. ஆம், ஆண்டவர் திரும்பமாக வரப்போகிறார். Let us repent. நாம் மனம் திரும்புவோம். Let us lay that foundation. அந்த அஸ்திபாரத்தை நாம் போட்டு விடுவோம். Yeah, I don't have time. எனக்கு நேரம் இல்லை. So I want to tell two more things. இன்னும் இரண்டு காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். Next thing that we read in verse 11. அடுத்த காரியம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். They sang praising and giving thanks to the Lord. அவர்கள் புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். In our personal life, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே do we sing songs to the Lord? ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு நாம் பாடல்கள் பாடுகிறோமா? துதி பாடல்கள் ஏறெடுக்கிறோமா? Do we see the Lord's face and sing that? தேவனுடைய முகத்தை பார்த்து அவருக்கென்று நாம் அவரை நோக்கி நாம் பாடல்கள் பாடுகிறோமா? Do we praise God and thank him for his mercies and grace every day? தேவனை துதித்து அவருடைய இரக்கங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பாடுகிறோமா, ஸ்தோத்திரிக்கிறோமா? That's Jerusalem, New Jerusalem. அது புதிய எருசலேமாய் இருக்கிறது. Being thankful to God for what he has done. அவர் நமக்கு செய்திருக்கிற காரியங்களுக்காக அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். Be thankful to your parents, dear young boys and little children. வாலிப சகோதரிகளும் சிறு பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். Learn to sing to the Lord. ஆண்டவருக்கு நேராய் அவரை பார்த்து பாடல் பாடுகிறவர்களாய் கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய முகத்தை பார்த்து அவருக்கு பாடல் பாடுங்கள். Not that others will appreciate you. மற்றவர்கள் உங்களை மெச்சிக்கொள்வார்கள் என்பதற்காக அல்ல. Praising to the Lord. ஆண்டவருக்கு துதியை ஏறெடுப்பது. Do that. அதை செய்யுங்கள். From your heart. உங்கள் இதயத்திலிருந்து அதை செய்யுங்கள். I tell you, when we gather together, உண்மையாக நாம் இப்படி கூடி வரும்பொழுது the Lord will be pleased with our life and our praisings. நம்முடைய ஜீவியத்தின் மூலமாகவும் நம்முடைய துதிகளின் மூலமாகவும் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். And finally, கடைசியாக the fifth thing, ஐந்தாவது காரியம், you know, in the church that was one ministry so important, prophetic ministry. சபையிலே மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். Because there was opposition. ஏனென்றால் அங்கே ஒரு எதிர்ப்பு இருந்தது. Even with unity and every other thing. அங்கே ஒருமைப்பாடு மற்ற காரியங்கள் இருந்த போதிலும் they were sacrificial. அவர்கள் பலி கொடுக்கிற ஒரு தியாக மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். Foundation. அவர்கள் அஸ்திபாரம் இட்டார்கள். They were praising God. அவர்கள் தேவனை துதித்தார்கள். But we read, it says the work came to a standstill. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த வேலையானது தடைப்பட்டு அப்படியே நின்று போனது. The work was stopped. அந்த பணி
நின்று போனது. There was opposition. அங்கே எதிர்ப்பு ஏற்பட்டது. The enemy is always against it. சத்துருக்கள் எப்பொழுதுமே அதற்கு விரோதமாய் வந்தார்கள். Yeah, he is always against unity. ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக சத்துரு always வருகிறான். against sacrifice. எப்பொழுதுமே பலிக்கு தியாகத்திற்கு விரோதமாய் சத்துரு always வருவான். against repentance. மனம் திரும்புதலுக்கு விரோதமாக சத்துரு வருவான். Putting a solid foundation. அஸ்திபாரம் இடுகிறதற்கு எதிராக சாத்தான் எப்பொழுதும் very much against praising and giving thanks to the Lord. தேவனுக்கு துதியும் நன்றியும் செலுத்துவதற்கு விரோதமாக மிக வல்லமையாக அவன் எதிர்ப்படுவான். The work of the temple was stopped. தேவாலயத்தினுடைய இந்த பணி அது தடைப்பட்டு நின்று போனது. But God is on the throne. ஆனால் தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். The devil cannot stop it forever. சத்ருவானவன் பிசாசானவன் ஒரு நிரந்தரமாய் அதை நிறுத்தி வைத்து விட முடியாது. But during that time, ஆனால் அந்த நாட்களிலே when there was opposition, அங்கே எதிர்ப்பு வந்த பொழுது the greatest need was the ministry of prophecy. மிகவும் பெரிதான ஒரு தேவை என்னவென்றால் தீர்க்கதரிசன ஊழியம். That is why we need brothers and sisters who prophesy in the church. சகோதர சகோதரர்களே, சபையிலே தீர்க்கதரிசனம் உரைக்கிற அந்த ஊழியம் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. That's why Paul said, seek this gift of prophecy பவுல் more than anything. எல்லாவற்றை காட்டிலும் மிக அதிகமாக இந்த தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள் என்று பவுல் உற்சாகப்படுத்துகிறார். Not always from the pulpit. எப்பொழுதுமே பிரசங்க பீடத்திலே வந்து நின்று தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்பதல்ல. But when we speak to each other, ஆனால் நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது, encouraging others, மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். that is what is needed in the new Jerusalem church which the Lord is building. தேவன் கட்டிக்கொண்டு வருகிற புதிய எருசலேம் ஆகிய புதிய உடன்படிக்கை சபையிலே அதுதான் தேவைப்படுகிறது. Let's keep these 5 things at least. இந்த குறைந்தபட்சம் இந்த 5 காரியங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். And we'll seek the Lord for that. அது நிறைவேறும்படி நாம் தேவனை தேடுவோம். Seek for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக நாம் தேவனை நாடுவோம். I want to continue on this, God willing, in the coming days also. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலேயும் வருங்களிலேயும் நான் இதை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். I was so much encouraged by what I read from these passages. இந்த வேத பகுதிகளிலிருந்து நான் வாசித்த காரியங்களிலிருந்து நான் அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டேன். I was challenged. நான் சவாலிடப்பட்டேன். I want to yield myself to the Lord completely. என்னை நான் இந்த காரியங்களுக்காக என்னை முற்றிலுமாக நான் தேவனுக்கு அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். And I pray the Lord will help all of us. தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வார் என்று நான் ஜெபிக்கிறேன்.